ஆம்பூர் அருகே ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை வாங்க மறுத்ததால் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக நதியா என்ற பெண் புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் மாரியம்மன் கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவரது மனைவி நதியா மற்றும் தந்தை ரத்தினம் ஆகியோர் வீட்டில் இருந்தபோது திமுகவினர் அப்பகுதியில் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது ராஜேஷின் வீட்டிற்கு சென்ற திமுகவினர் பணம் கொடுத்த போது வாங்க மறுத்ததால் தன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதோடு தடுக்க வந்த தனது கணவர் ராஜேஷ் மற்றும் அவரது தந்தை ரத்தினம் மீது தாக்குதல் நடத்தியதாக நதியா புகார் அளித்துள்ளார். ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. எங்ககிட்டயே ஒரு ஓட்டு கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் 500 ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு. அதை நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். ஒரு ஓட்டுல 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கார் வாங்காதான்னு சொன்னாங்கன்னு சொல்லி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்புறம் ஸ்லிப்ல காசு வச்சு மறைச்சு வச்சு எடுத்துன்னு தந்தாங்க இவங்க போய் கேட்டதுனால. உடனே நாங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எங்க ஸ்லிப்பை மட்டும் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு காசே வேணாம், அவங்க காசு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளுங்க ஒரு 6-7 பேர் 10 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்கெல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி சண்டை போட்டு எட்டி வச்சு என்னை கீழே தள்ளிட்டாங்க. எங்க மாமனாரையும் எட்டி வச்சு காவால தள்ளிட்டு மூவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது போலீசார் மற்றும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் புகார் அளித்தனர். இதனிடையே சம்பவம் தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.